பக்தியுகம் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அர்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு குரு பலன் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆக்சுவலாக 2ஆம் இடத்திலிருந்து தன் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவது தவறில்லை, நல்லது தான். 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை துணை பாவம், நண்பர்கள் பாவம், பார்ட்னர்ஸ், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பாவத்தை உச்சகுரு பார்ப்பது வாழ்க்கையில் வந்து சோஷியல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும். இதுவரை வந்து நமக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும், பெரிய சோஷியல் நெட்ஒர்க்கே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு தனியாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு எல்லாத்தோடையும் நிறையா பழகக்கூடிய ஒரு அமைப்புக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்கறது நல்லது. ஸோ இந்த குரு வேற நல்ல விசேஷமான ஒரு உச்ச குருவாக இருக்கிறதுனால பார்வையோட பலம் அதிகங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இது பொதுவான ஒரு பலனாக இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தி வச்சு இன்னும் துல்லியமாக பலன் சொல்ல முடியும். பட் இந்த குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் வரும்பொழுது முயற்சிகள் அதிகமாகும். போன ஒரு வருஷமா 2025 ஏப்ரல்லேருந்து 2026 ஏப்ரல் மே வரைக்கும் சிலதெல்லாம் நினச்சிட்டு பண்ண முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலைகள் மாறி இந்த டைமில் குதிச்சிருவோம். நாம் அது எது மாதிரி குதிப்போம்? ஒரு வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு முடிச்சதுக்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு நம்ம அந்த லெவலுக்கு போகலான்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு போகணுன்ட்டு ஒரு விசா எதிர்பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது அந்த விஷயம் நம்ம எதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோமோ அது டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடக குரு கண்டிப்பாக கொடுக்குறார். இதில் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் 4ஆம் இடத்துக்கும் குரு அதிவக்ரமாக போய் இன்னுமே விசேஷ பலன்கள், வேலையில் முன்னேற்றம், தொழிலில் நல்ல எக்ஸ்பென்ஷனுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், தாயாரின் உடல்நலம் பரவாயில்லை, அதே சமயத்தில் இடம், வீடு, வண்டி வாகனம் டக்குன்னு நம்ம பிளான் பண்ணாமே ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நல்ல விஷயங்கள் அடங்குன ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் பாவம் சொன்னீங்க, கருத்து வேறுபாடுல கம்மியாகாமல் அதிகரிக்கும். ஆமாம், இதுவரை 2025 ஏப்ரல்லேருந்து 26 மே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குரு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் அதோட வீடாகி 8ஆம் வீட்டை பார்த்து தேவையில்லாத ஓவர் திங்கிங், வெளி மாநிலம் அலைச்சல், ஃபேமிலியில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரே ஊரில் இருந்த வீட்டில் இருந்தாலும் லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, தர்மசங்கடமான சில சிச்சுவேஷன், கருத்து வேறுபாடுகள், அவங்ககிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஈகோ, அது மாதிரி பல விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே கணவனாக இருந்தால் மனைவி, மனைவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன்கிற மாதிரி சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த அந்த 2ஆம் வீட்டு குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்து அதோட விசேஷ 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை, 7ஆம் பாவத்தை, ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அந்த மாதிரி முக்கியமான ஸ்தானத்தை உச்சகுரு அதோட திருஷ்டியை கொடுக்கும் பொழுது நல்ல விசேஷமான பலன் இருக்குது. பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பிரிந்த தம்பதியர்கள் வந்து ஒரு மாதிரி பேச்சப் ஆகி கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு வாழணுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போகிறது, பழைய மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, எங்களுக்குள்ளே ஒரு கனெக்ட் வந்திருக்குது, ஒரு அன்னோனியம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அதே மாதிரி இந்த வண்டி வாகன யோகம் எதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக. வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை புக் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வருவதனால கொஞ்சம் பழசை கொடுத்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கி ஒன்று அப்கிரேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ட்ராவல் பேக்கேஜுக்காக ஒரு லோன் போகிறது, ஒரு சின்ன டூர் போயிட்டு வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலிருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சிறப்புங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கோம், சொத்து நம்மளுக்குன்னு வரல, ஒரு 5 வருஷமா லீடிங்கில் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சாதகமாக மறக்கான தீர்ப்பா? இப்போ என்னன்னாங்க, சனியும் 11ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வைக்கு ஜூன் மாதத்துலேருந்து வரனால ஆல்ரெடி சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அற்புதமான ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் குருவின் விசேஷ 9ஆம் பார்வையும் சனி மேலே விழுகிறதுனால இன்னுமே சனியோட சப்போர்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால என்ன ஆகுன்னா, இந்த வரக்கூடாத இந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இழுத்து கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் டக்குன்னு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி
குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களே நிறைய பேத்துக்கு சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு கொடுத்துருவார். அது காரணமே குருவின் பார்வை தான். ஸோ இந்த குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து எந்த கிரகத்தையும் பெருசாக பார்க்காம ராகுவை மட்டும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ பாருங்க, சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை சனியவே குரு பார்க்கறனால நம்ம வர வேண்டியது இன்னுமே வேகமாக வர மாதிரியும், ஒரு லக்கில் டக்குன்னு ஒரு 2-3 மாதத்தில் குரு பயிற்சி ஆணையுமே ஒரு 3-4 மாதத்தில் எல்லாமே கொஞ்சம் முடிகிற மாதிரியும், கண்டிப்பாக வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயத்தில் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இழுத்துட்டு இருந்த கேஸெல்லாம் டக்குன்னு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர மாதிரிலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். சிறப்புங்க. அதே மாதிரி கல்யாணத்தை தடையாக இருந்துச்சு, கரெக்டாக அமையலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இப்போ குரு பலன் கிடைச்சிருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி கிடைக்குது? 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை உச்சகுரு பார்க்குறார். 11ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு அந்த ஜூன் 2026 2027 ஜூன் மாதத்துக்குள்ள அவங்களுடைய தசா புக்திகள், அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, திருமண சம்மந்தப்பட்டது, 7ஆம் வீட்டு அதிபதியான தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் நடக்கிற நேரத்தில் ஆல்ரெடி கோச்சாரத்தில் குருவின் சப்போர்ட் 7ஆம் வீட்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு மாதத்தில் டக்குன்னு கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 3-4 வருஷமாக பார்த்துட்டு இருந்து டக்குன்னு அந்த குருவின் பெயர்ச்சி வந்து நமக்கு சாதகமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. இப்போ வரப்பவே ஜூன்லேருந்து நல்ல நல்ல வரன்கள்லாம் வர அமைக்கும். 2 வருஷமாக 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நாம் ஓகேனா அவங்க வேண்டான்றாங்க, அவங்க ஓகேனா நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி நிறைய தட்டு கழிந்து கொண்டிருந்த வரன்கள்லாம் இப்போ நல்ல வரனாக வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக வருதுங்கிறத உணர்வாங்க. சிறப்புங்க. இந்த உறவினர்கள்லாம் எப்படிங்க இருப்பாங்க? உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உறவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கசப்புணர்வோட பிரிஞ்ச நண்பர்களாக இருந்தாலும் சரி, புதிய பங்குதாரர்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனதுலேருந்து 2-3 வருஷமாக பெரிய ஒரு அன்னோனியம் இல்லாமல் வாழ்ந்த தம்பதியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த உச்சகுருவின் பார்வை பார்த்தீங்கன்னா ஏதோ வாழ்க்கையில் சம்பவங்கள் நல்ல சம்பவங்களாக உருவாக்கி அது மூலமாக அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, செல்ஃபிஷாக ஈகோ கான்ஃப்ளிக்டில் நிறையா பிரச்சனைகள் பின்னாடி முதல் நடந்திருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி அதையும் தாண்டின ஒரு நல்ல நட்பு டெவலப் ஆகிற மாதிரி, ஒரு சிநேகிதம் டெவலப் ஆகிற மாதிரி, ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நிறைய வாழ்க்கை சம்பவங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு வந்து அந்த உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துல வரனால அமைச்சு கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்புக்கு இது அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டில் இவங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாக பொருளாதாரம் பாருங்க, 3ஆம் இடத்துல வந்தாலும் உச்சகுருவாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி இருந்து, அது சனியே ராஜயோகாதிபதியாக இருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ், பேசிக்கான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கிடைச்சிரும். அதுதான் சனி 11ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்பு வந்து லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது சார். கடந்த 3-4 வருஷமாக அந்த இஎம்ஐ இஷ்யூ, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், நான் இப்போ தான் ஒரு லோன் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சிறப்புங்க. அதே மாதிரி விவசாயம்லாம் எப்படிங்க இருக்கு? விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி உச்சகுருவின் பார்வை பெறும் பொழுது விவசாய லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல மழை பெய்யலாம், நல்லா அறுவடை வரலாம், அவங்களுக்கு வேணுங்கிற ரேட்டு நல்ல ரேட்டாக கிடைக்கலாம், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பொருளுக்கு வந்து சந்தை வேலையில் வந்து நல்ல வேலையாக வரலாம். ஸோ இதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? இப்போ என்னன்னாங்க, அவசரப்பட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிட்டோம், நமக்கு நிரந்தர வருமானம் வருது, லோனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சில பேர், இது ரிஷபராசிக்காரர்களே கொஞ்சம் ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க. டக்குன்னு வந்து எதையோ ஒன்று வாங்கிடுவாங்க, அதுக்கு இன்னொரு இஎம்ஐ போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டென்ஷனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானதை வந்து அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல், சரி நம்ம இன்னொரு ஆசை தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால ஒரு கலை சார்ந்த பொருளாக இருக்கட்டும், ஒரு லக்ஸூரியஸ் காராக இருக்கட்டும், ஒரு எஸ்யூவி, ஒரு சாதாரண ஒரு செடான் வச்சுருந்தாங்கன்னா ஒரு எஸ்யூவி போய்க்கிறது, அல்லது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நகை வாங்குறது, அது வந்து இந்த சிட்டு போட்டு வாங்குறது, அது பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் அவங்களே புஷ் பண்ணி சில ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் கொண்டு வந்துப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களே சுக்கிரனின் ராசியாக இருப்பதனால கொஞ்சம் கலை உணர்வும் கொஞ்சம் ஆடம்பர பிரியவர்களும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது இந்த ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்து ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே கொஞ்சம் நல்லா வரும்பொழுது அந்த பூரிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். குரு எப்போவுமே இந்த மாதிரி பலன்கள் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய
6ஆம் இடத்துக்கெல்லாம் குரு போகிறப்ப கடன்னால பாதிப்புகள்லாம் கொடுத்துரும். ஸோ அதனால் அதில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.